அம்மா பேரு? முனியம்மா. சொல்லுங்கம்மா. 3 பொண்ணுங்க. ம். அண்ணா ம். யாருமே ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஐயா இல்லையா? ஐயா இல்ல. எவ்வளவு நாள் ஆச்சு இருந்து? அவர் செத்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆகுது. பசங்கள்லாம் என்னம்மா பண்றாங்க? அவங்க அந்த வேலை தான், கூலி வேலை தான் செய்யறாங்க. இப்ப என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பாக்கலையே, எனக்கு கவனிக்கலையே. ஏதோ 4 ரூபாய் சொத்து இருந்தது, வித்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஓ, சொத்தை வித்துட்டீங்களா? எல்லாரும் வித்துட்டேன், ஒண்ணும் கிடையாது. இப்போ எப்ப வித்தீங்க? அது ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது வித்த ஒரு 5 வருஷம் ஆகி போச்சு. எதுக்கு வித்தீங்க? சரி நம்ம ஆண்டோம், குழந்தைங்க அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ஆளுக்கு நான் வித்து கொடுத்துட்டேன். இந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பீங்கல்ல? ஆமா, வளர்த்தம்மா. என்ன செய்யுது, அப்ப கஷ்டம். அப்ப அவளெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆளாக்கி கல்யாணம் காட்சி பண்ணி கொடுத்தேன். அவங்க சரின்னு சொல்லி இத்தனை நாள் எதுவுமே நினைக்கல. இப்போ நம்ம நிலவரம் தவறி போச்சு இல்லையா, நம்மள வந்து யாரன்னா கவனிப்பாங்க சொல்லி வித்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன், பொண்ணுக்கு பிள்ளைக்கு. இப்ப என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். என்ன பாக்கலையே, பொல்லும் புள்ள நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம், ஆளாக்கணும், அதுதான் எம்மா கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன், வேற ஒண்ணு இல்லை. நீங்க கூப்பிட்டு பேசுறது உண்டா பசங்கள்கிட்ட? பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு பெரிய பிள்ளை 150 கொடுப்பான், அம்மா எப்படி இருந்து ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு போவான். இன்னொரு பிள்ளை வருவான், இதை பார்த்து ஏதோ கையில கடிச்சது கொடுப்பான். உங்க மருமகங்கள் அப்படி எதோ போனா பாக்குறாங்க. மகள்கிட்ட போக விரும்புறீங்களா இல்ல மகன்கிட்ட போக விரும்புறீங்களா? மகன் கிட்டதான் போகணும். ஏன்? ஆமா, அவன் தான் நான் செத்தா நாளைக்கு எடுத்து போடுறேன். அங்க போய் நம்ம செத்தாதான் நம்மளுக்கு பேரு புகழ் கிடைக்கும். பொண்ணுங்கிட்ட போய் செத்தா பேரு புகழ் கிடையாது. அவங்கள்ட்ட நான் என்ன கேட்கணும் இப்போ? இல்ல, அம்மால என்ன உங்களை பெத்து ஆராட்டி சீராட்டி செஞ்சாங்க இல்லையா, அந்த அம்மாவை கவனிக்க இல்லையா, அதுதான் கேட்கணும். ஏம்மா அழுவுறீங்க? என்ன செய்யுதுமா, பிள்ளைங்களுக்கு பெத்ததுக்கு படிக்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா. அம்மா சாப்பாட்டுக்கு நல்லது கெட்டது வந்து பார்க்க மாட்டேன்றாங்க, பணத்தை மட்டும் வாங்கிக்கினாங்க. என்ன ஏது செத்தியா வாந்தியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எவ்வளவு பசங்க? 3 பசங்கம்மா. ஒரு பையன் செத்துட்டான், 2 பிள்ளைங்க. இப்போ அவங்க நிலைமை தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் நான் தான். நீங்க பாத்துக்கலாமே. எனக்கு வந்து அடிக்கடி இந்த தலைவலி வேற வந்துடுது. எந்த நேரத்துல தலைவலி வரும்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்துடுது. ஆனால் எல்லா இடத்துக்கும் வந்து நான் தான். அவங்களுக்கு புள்ள வந்து ஜெயிலில் இருக்கிறாப்புல. யாரோட புள்ள? என் தம்பி. ஏன்? புருஷன் பொண்டாட்டி தகராறுல வந்து பொண்டாட்டி இறந்துட்டா. இறந்துட்டாளா கொண்டுட்டாரா? பொண்ணு இல்லை, அவளே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி ஏற்றி செத்து போயிட்டா. செத்து போனதுனால அந்த பையனை ஜெயிலில் போட்டாங்க, என் தம்பியை. ஜெயிலில் போட்டதுனால இப்போ ஜெயிலுக்கு போய் பார்க்கணுன்னாலும் நான் தான் போகணும். அதனால இந்த பொண்ணுங்க யாருமே வந்து கண்டுக்கிறது கிடையாது. விஜயான்றவங்க இருக்கிறாங்க பாரு, அவங்க புள்ள. நான் கேட்டேன், போன வருஷம் தை மாதம் அவங்களுக்கு டைபாய்டு வந்துடுச்சு. நான் கேட்க நகர் இஎஸ்ல எதுவுமே சேர்த்துட்டு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வந்து பாரு. அவங்க பொண்ணு தான் எடுத்தது பொண்ணு. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு தாய் வந்து அவ்வளோ பெரிய வீட்டை விற்று வடப்பயணியில் கொடுத்தாங்களே, 3 நாளைக்கு அப்பா ஆடம்பரமா அம்மா இருக்கும்போது அப்பா இருக்கும்போது வந்து உக்காந்துங்க, சாப்பிட்டீங்க, எல்லாம் செஞ்சீங்க. இன்னைக்கு வந்து திக்கில்லாத அநாதியா இருக்குதுமா. யாருமே ஒருத்தர் கூட கண்டுக்கிறதே கிடையாது. என்ன நாதின்னு கூட வந்து பார்க்கறது கிடையாது. உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? இந்த மாதிரி பெயிண்ட் வேலை, அதெல்லாம் செய்கிற வேலை. அம்மா உங்களோட இருக்கிறதுல அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? அத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நீயே எல்லாத்துக்கும் ஏன் ஓடுற? இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்களும் பாத்துக்கிறேன், அவங்களும் பாத்துக்கிட்டு. அவங்க ஒரு 6 மாசம் இருந்து 1 மாசம் வச்சுக்கோ, நீ 1 மாசம் வச்சுக்கோ, நீ 1 மாசம் வச்சுக்கோ, என்கிட்ட 1 மாசம். அம்மாக்கு அம்மாவோட வீடு இருக்குல்ல? வீடு இருந்தா கூட வந்து வீட்டுல வந்து வெறும் வீடு வச்சு நீ என்ன பண்ற, வயிற்றுக்கு சோர்த்துன்னு வேணாமா? ஏமா இப்படி அம்மா வீடை விற்க வச்சிங்க? அம்மா அம்மா காலம் கழியறது வரைக்கும் நான் சொல்லலம்மா.
அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, நீ வீடு வித்து எனக்கு கொடுமா, நீ உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துருமா, அப்புறம் கோர்ட்டு ஜெயிலுன்னு அலைய முடியாது, நீ உயிரோடு இருக்கும்போதே வித்து கொடுத்துருன்னு சொன்னாங்க. கேளுங்க, நாங்க நான் எதிர்க்க தான் நம்ம சொல்றேன், பொய் எதுக்கு சொல்ல போறது? யாரு சொன்னா உங்களுக்கு வீடு விக்கிறதுக்கு? பசங்க தான். ஏன் அப்படி பண்ணீங்க? தெரியாததான் கொடுத்துட்டு கஷ்டப்படுறேம்மா நான். ஆம்பளை பிள்ளைங்க வந்து கல்யாணத்துக்கு எதுவுமே செய்யல, பொம்பளைங்களுக்கு யாருக்கும் வந்து ஒரு 10 பவுன் நகை போட்டு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. எல்லாரும் சின்ன வயசுலயே 12 வயசுல எனக்கு கட்டி கொடுத்தாங்கம்மா. 12 வயசுல கட்டி கொடுத்தாங்க. 18 வயசுக்குள்ள 3 பசங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு தாலி பிரிச்சு கோக்கல, ஒரு புள்ள பொருள் பார்க்கல, எனக்கு என்ன செஞ்சாங்க? என்ன எதிர்க்க தானே சொல்றேன் நானு. ஏமா அப்ப கஷ்ட காலம் ஆகி போச்சு. அதனால எனக்கு அம்மா வீடு வித்து எனக்கு 1.25 லட்சம் கொடுத்தாங்க. அவங்க துட்டு 2 லட்சம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 1,75,000 கொடுத்தேன். ஆமா. என்ன இவ்வளவு அதிகாரமா பேசுறீங்களா? ஏன் பெரிய பொண்ணு கேட்க மாட்டேன்றீங்க? 80 பவுன் நகை இருந்துச்சுல்ல, 80 பவுன் நகையில என்ன 10,000 20,000 கொடுத்துட்டு பொண்ணு வாங்கி போயிடுச்சுல அடையாறுல. இன்னைக்கு வந்து பாக்குறாளா? அதுதான் ஒரு நல்லது கெட்டதுன்னா வீட்டுல மாலை போட்டுக்கினாங்கன்னு சொல்லி 3 நாளைக்கு தலைக்கு ஊத்திக்கணும் வந்து பட்டுக்கலையா? இப்ப இன்னைக்கு தாய் அனாதையா இருக்குது, ஏன் வந்து பாக்கல? பாக்கணுமா இல்லையா? ஒரு புடவை கொண்டாந்து கொடுத்துட்டா போதுமா? ஒரு தண்ணி வச்சு ஊத்துறது இல்லையா? ஒரு சாப்பாடு ஆக்கி போடுறது இல்லையா? நான் அநியாயம்காரியா? சொல்லு, என்னை பத்தி எந்த குறை என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ எல்லாமே நீதான் செய்யறம்மா, எல்லாமே அந்த அம்மா தான் செய்யுது. ஆஸ்பத்திரி கிட்ட போகுது. கண் ஆபரேஷன் பண்ணதுக்கு மேடம் இங்க பனங்கல் பார்க்க கண் ஆபரேஷன் பண்ண ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்க்கல, ஒரு இப்படி சோறு கொண்டாந்து கொடுக்கல. இதுதான் மூத்த பொண்ணா? அம்மா பாக்குறது இல்லையாம்மா? அம்மா நானே கஷ்டப்படுறேன், நானே கூலி வேலை செய்யறேன், ஏதோ என் கையில கிடைக்கிறது 150 தான் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். அன்னைக்கு பணம் கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போட்டிருப்பாங்களா மேடம்? கோர்ட்டுக்கு போட்டிருப்பாங்களா? அம்மா வீடு வித்து கொடுக்கல, எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணுங்க ஆள் இல்ல. வீடு வாசல் எல்லாமே இருக்கு. எங்க பசங்க இருந்தா அவங்க குடும்பம் இருக்குதுல்ல. சரி, அம்மா அட்லீஸ்ட் வந்து அம்மா வந்து என்னை படிக்க வைக்கல, நான் பெரிய பட்டதாரி இல்ல, நான் கூலி வேலை தான் செய்யறேன், நான் கூட போறேன், பின்னாதான் சோறு, எனக்கு எந்த வசதி கிடையாது. வசதி இல்லாதவங்க எல்லாம் அம்மாவை பாக்குறது இல்லையா? பாக்குறதுன்னா நீ 2 நாளைக்கு வந்து இருந்தா வாசல் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஏன் 10 நாளைக்கு வந்து இட்டு போய் வச்சுக்க மாட்டேன்றீங்க? ஒரு மாசம் வச்சு இட்டு போய் வச்சுக்கோங்க. 1,70,000 கொடுத்தாங்க, அவ்வளவுதான் செய்ய முடியும். சாப்பாடு கொண்டு வந்து அவங்க மருமக போட்டால்னா என்ன சொல்லாங்களாம்? 2வது சாப்பாடு வாங்குறதுக்கு எடுத்துன்னு உள்ளவை 200 ரூபாய் கொடுத்து குளுக்கோஸ் ஏத்தனாக்க அந்த பணத்தை வச்சுட்டு போ அப்படின்னு கேட்டாங்க. 200 ரூபாய் வசூல் பண்ணிக்கலாங்க. நீ எனக்கு எப்ப கொடுத்தா? அம்மாக்கு 200 ரூபாய் கொடுத்து குளுக்கோஸ் ஏத்தனியாம 200 ரூபாய், அந்த 200 ரூபாய் கொடுத்துட்டு போன்னு சொல்லி கேட்டியாம சொன்னாங்க. வந்து சொல்லி அழுதாங்க. 1000 ரூபாய் செலவு பண்ணனேன், 1000 ரூபாய் விதவி பணம் வாங்கி 2 புடவை வாங்கி கொடுத்து கட்டி இருக்கிற புடவை என் புடவை நான் வாங்கி கொடுத்தேன். குடுக்கவே இல்ல, பொய்யெல்லாம் சொல்றாங்க, குடுக்கவே இல்ல. நான் போக்குள்ள கூட 400 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன், வயிற்று கட்டி வாய் கட்டி சேர்த்து வச்சிருந்தேன், நான் கொடுத்து அமிச்சேன். 1000 2000 குடுக்குற மாதிரி அம்மா காசு கொடுத்தாங்களா அவங்க? அந்த அம்மா என்ன கல்யாணமும் பண்ணி வைக்கல, நானாதான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அவங்களுக்கு கல்யாணம் போயிட்டு ஆசைப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணலன்றது. நீ விருப்பப்பட்டு போயிட்டீங்க, நீங்க விருப்பப்பட்டு போயிட்டு காசு கொடுத்தாங்களா இல்லையா? எப்ப காசு? ஏதோ 400 ரூபாய் கொடுத்தாங்களாமே. 200 ரூபாய் கொடுத்தது. 400 ரூபாய் 400 ரூபாய் இல்ல, புடவை எடுத்து கொடுத்த 2. இருங்க புடவை 2 எடுத்து கொடுத்தது. அப்பெல்லாம் இந்த அம்மா எட்டி கூட பாக்கல, என்ன எட்டி திரும்பி கூட பாக்கல. நான் எட்டி பாக்குறமா, என் கால் வலிமா, என்னால எங்கேயும் எனக்கு கால் வலியா இருக்கு. 2 மாசம் வச்சுக்கோ. உங்களெல்லாம் இப்படி காப்பாத்தன எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் நானு. நீ ஆளாக்கி இருப்பியா இன்னைக்கு? உன் கால் நீக்கு சின்ன வயசு. கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறேன்னா கவர்மெண்ட் நான் படிக்க வச்ச படிக்கல, நான் என்ன கஷ்டப்பட்டு சாப்பிடு, அவ்வளவுதான் செய்ய முடியும். நான் படிக்க வச்ச படிக்கல. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லாதவங்க அம்மாவை பாத்துக்க மாட்டாங்களா? அம்மா பாக்குறா, பிள்ளைங்க இருக்காங்கல்ல, காசு உப்பு ஊறுகாய் கூட பத்தலம்மா, துண்ணா தீர்த்தாச்சு, வேற என்ன இருக்குது? பாத்துக்கோங்க,
அவங்க கொடுத்த காசை துண்ணே தீர்த்தாச்சு. தப்புமா, நீங்க அதுல வந்து பேசுறது ரொம்ப தப்பு. ரூபா கட்டல, ஒண்ணுமே செய்யல. ரொம்ப தப்பு. எவ்வளவு வாங்குனீங்க காசு? 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது உங்களுக்கு சராசரி பங்கு போட்டு கொடுக்கல. எப்படி கொடுத்தாங்க? அப்புறம் எப்படி கொடுத்தாங்களா? எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து கொடுத்தாங்க. காசெல்லாம் வாங்கிப்பீங்க, அவங்கள சொத்தை விற்க வைப்பீங்க, அப்புறம் வயசானா பாத்துக்க மாட்டீங்க. ஏமா நான் பாத்துக்கினாக்க நீ வந்து நீ வீட்டுல ஒரே குடைச்சல் கொடுக்குற, புள்ள 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 ஜெயில இருக்கிறான், ஜெயில இதே குடைச்சல் கொடுத்தாக்கா எங்களால தாங்க முடியலம்மா. பெஜாரா அம்மாவை பாத்துக்கல. நீங்களா சொல்லுங்கம்மா. பாத்துக்கல. நான் பாக்காத அவங்களுக்கு 6 மாசம் கூட்டின்னு போய் வச்சுக்கினாங்க. வீடு வித்து பாகம் கொடுத்ததுல பெரிய பிள்ளைக்கு கொடுத்த 4.5 லட்சம் கொடுத்த, இன்னொரு பிள்ளைக்கு 4.5 லட்சம் கொடுத்த, இன்னொரு பிள்ளைக்கு 4.5 லட்சம் கொடுத்த. 4.5 லட்சம் கொடுத்த இந்த 2 கண்ணால நான் பார்த்தோம். எங்களுக்கு 1.25 லட்சம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்கம்மா. 3 பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் என்ன இந்த மாதிரி ஊடால பேசுறேன்? நான் பேச மாட்டேன், நான் போயினா இருப்பேன். நானு 1.25 லட்சம் எங்களுக்கு கொடுத்தாங்க. 170 கொடுத்தாங்க. கொடுத்ததுல ஏதோ உன்னால ஏதோ நாங்க ஒரு குடிசை வாங்கணும்னு தான் வச்சுக்கோ. நீ என்ன பண்ணி, இதுன்னா என் மயிர் ஆஸ்தியா, வீடு வித்து கொடு, இது ஆஸ்தியா, இது ஆஸ்தியா நீ சொன்ன. உன்னாலே 3/4 அவங்க வித்தது சத்தியமா இதுதான். உன்னால செல்வராஜ் 4 வருஷம் வீட்டுல செல்வராஜ் என்ன பண்ணா, கல்யாணம் பண்ண ஒவ்வொருத்தரா பேசட்டும். செல்வராஜ் என்ன பண்ணா, கல்யாணம் பண்ண அன்னைக்கே 3 நாள் கூட குப்பை கோட்டல இவன் போயிட்டான். இல்ல தனியா கொடுத்தனா, அவனும் சட்டி எடுத்துன்னு அங்க போயிட்டான், இவனும் சட்டி எடுத்து இவன் தனியா, இவன் பொண்டாட்டி இவன் பிள்ளைங்க. பெரியவர் வீட்டுக்கு பெரியவர். ஒரு பொண்ணு கூட அவர் கல்யாணம் பண்ணல. ஒரு தம்பி பாஸ்போர்ட் எல்லாம் எங்க அப்பா சம்பாரிச்சதுலதான் மூக்குத்தி போட்டாங்க. சரி, இந்த அம்மா இந்த பொண்ணு மேல என்ன குற்றச்சாட்டு? அது வந்து என்ன பண்ணுது தெரியுமா? வீடு வித்து கொடுன்னு. வீடு வித்து கொடுத்த கையோட நீ வீடு வாங்கிக்கணும், நீ பாட்டுன்னு உன்னோட வழியில நீ போய்க்கணும். நீ என்ன பண்ண, யாருக்கோ வட்டிக்கு தண்டலுக்கு கொடுத்துக்கணும். நீ அது உனக்கு தேவையில்லாது. என் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணேன், எனக்கு உடம்பு நிலை சரியில்லை. என்னம்மா பிரச்சனை? இந்த பிரச்சனை இவங்க என்ன பண்றாங்க? அடிக்கடிக்கு என்னையே கூப்பிடுறியே, அவங்களை இட்டு அவங்களை யாரன்னா கூப்பிட்டு போக சொல்லு. அவர் பொண்டாட்டி என்ன முடியாது, எனக்கு 2 இது நான் பேசுறதுக்கு தயாரா இருப்பேன் சொல்லி இந்த அம்மா சொல்லுது. இவங்க என்னம்மா, இவங்க என்ன பண்றாங்க? இவங்க அங்கே இருக்கிறாங்க, வேலை செய்யல. நாங்க எல்லாம் கூட செய்யறோம். யாருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடையாதுமா. நான் எங்க போறது எங்க வர்றது, காசு பணம் எங்க போறது? அந்த அம்மா வரதே கிடையாது, உங்களை பாக்குறதே கிடையாது. வரோம், விதவை பணம் வாங்கறதுக்கு வரும். அந்த அம்மா வந்து வந்துட்டு 10 ரூபாய் இருங்கம்மா, அவங்க பேசட்டும். வாங்கி வந்துட்டு அதை கையில கடிச்சது ஏதோ கொடுத்துட்டு போயிடும். அது இது அதோட மோசம் வர்றதே இல்ல. 2 புடவை வாங்கி கொடுத்தது. அது சொல்லுது 200 ரூபாய் 4 காய். நீ வர்றத எனக்கு நடக்க முடியல, நான் எங்கேயும் வர முடியாதுமா. நான் உன்னோட உடம்பு சரியில்லாம நான் நடுப்புற 2 மாசம் எனக்கு ஜுரம் வந்து படுத்துட்டேன். நானு எனக்கு 6 மாசமா வலி. சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல மருந்து மாத்திரை சாப்பிடுறேன். என் பிள்ளைங்களை கேக்குற கேள்வி உனக்கு கிடையாது. உன் பிள்ளைங்களை கேளு. என் பிள்ளைங்க 2 ஊசி போட்டு உட்கார வச்சாங்க. 4 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்ல என் கையில இருக்கிறதா 150 தான் கிடைக்கும். அது கூட 1000 எதிர்பார்த்தா என்கிட்ட கிடையாது. நான் கொடுக்கலையா? எனக்கு வருமானம் இல்ல. வருமானம் இல்ல, அது கொடுக்க பண்ணா நான் கொடுக்கவே இல்ல. அது அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. போ. ஆமா, நான் கொடுக்காதவ தான். என்னங்க சொல்லுங்க. அம்மாவை பாத்துக்கிறது இல்லையா? பாத்துக்கிறது தான். நான் வர சொல்லி 10 நாள் இருப்பாங்க, திடீர்னு தம்பியை பார்க்கணும்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அது அவங்க மனம் போல நான் விட்டுட்டேன். என்னை பத்தி குறையா சொல்ல முடியாது. பாக்குறதே இல்ல சொல்றாங்களே அவங்க. அவங்க சொன்னா இல்ல, இந்த பெரியப்புள்ளதான் வருவான் ஏதோ 150 கொடுத்துட்டு போவான். அவன் மட்டும் என்ன ஒரு நிமிஷம் இல்லம்மா, ரேஷன் விட்டுட்டா அப்பெல்லாம் போயிடுச்சு, போட மாட்டாங்களே. சும்மா ஒப்புக்கு ரேஷன் வாங்கணும், யாருக்கன்னா ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு இதான்னு சொல்லி நான் இருக்கு அப்படி நடமாடுறது. கதவு பூட்டு போட்டு போயிடுமா, யாருமே இல்ல. அப்ப வீடு உனக்கு வாசல்னா இப்ப இருந்துதானே ஆகணுமா அந்த வீட்டுக்கிட்ட? ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நாங்க வந்து நிரந்தரமான எங்களது தொழில் இல்ல. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் இருந்தா மாசம் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுக்கலாம். நாங்க செய்யறத கூலி வேலை. 2 நாள் வேலை இருக்கும், 2 நாள் வேலை இருக்காது. அந்த மாதிரி தொழில் இப்ப வேலையே இல்ல. ஒரு வாரமா வேலையே இல்ல, சும்மா தான் உட்காந்துங்க. நாங்க என்ன சாப்பிடுறோம்? பத்தியமா இது மாதிரி சொல்லுது. பத்தியமா இது மாதிரி நான் வானான்னு சொன்னா என்ன வந்து பேஜார் பண்ணாத, நான் வரமாட்டேன். நீதான் வறுப்படுத்திட்டுன்னு போன ஆஸ்பத்திரி ஜிஹெச்சுக்கு. சரி, இப்படி நீ படுத்துக்கணும் அப்படியே நொந்து இருப்பாங்களா? நீ இந்த மாதிரி பெரிய பொண்ணான்னு சொல்றிய, உனக்கு எவ்வளவு பாடுபட்ட? உனக்கு எவ்வளவு பாடுபட்ட? நீ
400 ரூபாய் கொடுத்தேன் இல்லம்மா சத்தியமா 800 விட்டானு ரூபாய் புடவை வாங்கி விதவி பண்ண நான் உனக்கே கொடுத்துட்டேன். நான் என்ன துண்ணுவேன் நானு? நான் என்ன துண்டுட்டேன்? மண்ணு துணி தண்ணி குடிட்டேன். நீ ஒரு தான் பொம்பளை, நீ குடுத்துட்ட. சாஸ்பித்தமா சாப்பிடலாமா? காலகாலமா சாப்பிடலாமா? கேட்காது நான் நிம்மதியா சாப்பிட்டு குடுக்கவே இல்ல. செத்த பின்னால நீங்க எடுத்துக்கணும். அதுதான் கண்டிப்பான ரேட்டு. இந்த மாதிரி வில்லு வில்லன்ச்சு ராதாகிருஷ்ண வில்லன்னா செல்வராஜ் வில்லன்னா அதை பத்தி எடுக்கவே இல்ல. செத்த பின்னால நீங்க 4 வருஷம் வாடகை இல்லாம இருந்தீங்க. எங்களுக்கு தேவையில்ல. 8 பட்டினி கிடக்கு சொல்றியா? அப்ப நான் பட்டா கடை நான் நூலாயி நான் மூலகொத்தரம் வேலை வெட்டியே இல்ல. இது இல்ல. உன் கையில கட்டி நல்லா ஏமா இந்த எப்படி இருக்கிறமா ஏதா இருக்கிறேன்னு வந்து பாத்தியா? ஒரு வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்கிறியா? லபலபன்னு கத்துற. கண்ணு தெரியாத வண்டிக்கு பஸ்ல இட்டுமோ நான் இட்டுமே தினம் ஆட்டோல கூட்டிட்டு போவேன். ஆட்டோல இட்டு பஸ்ல கூட எனக்கு நடக்க முடியல. நடந்து உங்களை எப்படி ஆஸ்பத்திரிக்கு இட்டு போன, எப்படி உடம்பு சரியில்லாத எப்படி காப்பாத்தின? சோறு வேணுக்கா? நீதான் நீ இல்ல நான் ஒரு வார்த்தை தெரேசா மாதிரி வாழ்ந்துட வேண்டியதானே? ஊர்வலத்துல புள்ள கன்னியாசிரியா போக வேண்டியதானே? கண்காட்சி 4 பேர் எங்க அப்பா அம்மா கட்டி கொடுத்தாங்க. அவங்க பேரு மின்னுக்கு எடுக்கணும். அவங்க பேரு மின்னுக்கு வரணும். நான் குடுத்துக்கினேதாமா இருக்கிறேன் 150. இன்னைக்கு ஒரு பெரிய புள்ள கொடுத்தது மாத்திரம் சொல்லிட்டியே நீ. மருமக துணி இவங்க துணி எல்லாம் துவைச்ச உடனே என் துணி லாஸ்ட் துணி துவைக்குதுன்னு சொல்லிச்சு. போட்டா போடுறா போனா வாண்ணா ஒரு நாள் போட்டா போருமா? பல நாள் யாரு போடுறது? ஒரு நாள் பல நாள் போடணுமே. யாரும் போட வேணாம். நீ வந்து எங்க வீட்டுல இருக்கலாம். அந்த வீடு பக்கத்து ரூம் காலி பண்ணிடுறேன், இருந்துக்கோ. நீ சின்ன பிள்ளைய விட்டு வரமாட்ட. அவன் ஜெயில இருந்தாலும் உனக்கு அவன் மேலதான் உயிர். இதுக்கு ஒரு முடிவு. அவன் சின்ன பிள்ளை தாங்க. ஏமா ஒரு புள்ள கெட்டு போயிட்டாமா, அவன் எப்படி விட்டுட்டான்? அதை விட்டுட்டு எப்படி போறது? நீங்க போங்க. ஒரு புள்ள அனாதையா போயிட்டா எப்படிமா விட்டு மனசாரம் பெத்து 10 மாசம் சமந்து செத்துட்டா கூட பரவாயில்ல. அப்ப இருக்கிறவங்களை வாட்டி வதனிக்காத. ஏதாவது நாங்க கூலி வேலை செஞ்சு நாங்க பாக்குறோம். வரத்துக்கு 5 மாசம் ஆகும். பொண்டாட்டி வந்து 2007 செத்துட்டான் மேடம். செத்துட்டான். இப்போ அவனுக்கு 5 வருஷமா கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்டா ஆர்குமெண்ட் பண்ணி 3.5 வருஷம் போட்டாங்க. போய் வாரம் பாக்குறது எங்களால முடிஞ்சது. அவனுக்கு கொண்டு போய் பிரெட் அது இதுன்னு வாங்கி போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம். அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. இந்த அம்மா கொடுத்த பங்குல ஒரு வீடு வாங்கினான். அந்த வீட்டு வாடகை எடுத்துன்னு போய் சாப்பாட்டுக்கு 2000 கொடுப்போம். ஏக்கா என்னால சாப்பிட முடியல அந்த சோறு, எனக்கு ஒரு 2000 கொடுக்க, மணி ஆர்டர் அனுப்புக்கான்னுவான். அதுக்கும் நான் தான் போவேன். எங்க அண்ணன் வந்து கேக்குறான், சின்ன பிள்ளைக்கு மட்டும் பணம் கொடுக்குறேன்னா அவன் வீட்டு வாடகை கூட கேட்கலாம். அந்த பணத்தை அவனுக்கு மணி ஆர்டர் அனுப்புறோம். சாப்பாட்டுக்கும் ஒரு சோப்பு வாங்க, தலைக்கு எண்ணெய் வாங்க. இப்படிதான் மேடம் இருப்பான். அச்சா 2 அடியில செத்து போயிடுவான். அப்படி இருப்பான். 7 வருஷமா ஜெயில் சோர்த்தணும்னு கிடக்கு. அவன் கதையே எடுத்துக்கிறாங்களே, ஒரு மனசாட்சி இல்லையா? அவன் வெளியில இருந்தா நம்ம கேட்கலாம், அவன் உள்ள இருக்கிறான். ஆமா, உங்களுக்கு இப்ப ஏதாவது தேவையா? உங்களுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது வாங்குறதுக்கு காசு தேவையா? என்ன பொண்ணு மாதிரி நினைச்சீங்க, தாராளமா கேளுங்க. வந்து பார்த்து இட்டுன்னு போ. வந்து பார்த்து இட்டு போ, என்ன ஏதுன்னு சொல்லி காட்டு. என் கண்ணு தெரியல. வண்டி சென்ட்ரல்ல எவ்வளவு வண்டி கிடக்குது. ஏதாகுமோ எங்க ஆகுமோ அனாதியா போயிடுவேன். வேற ஒண்ணு நான் தெம்பிருப்பேன். இந்த உலகமே சுத்துறவன் நான். ஏனாமேட்டுலதான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தோம். ஹைகோர்ட் எல்லாமே தெரியும். இப்ப போக முடியல. எந்த இது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு ஒண்ணு சொன்னாங்கன்னு தாங்கிக்க முடியும். என் மேலேயே குறை சொல்றாங்களே. ஐயா 2 பொம்பளை பசங்களா உங்களுக்கு? இல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன பண்றாங்க? குறை சொல்றாங்க. என்ன பண்றாங்க பசங்க? என் வாழ்க்கையே வேற கதை. என்ன ஆச்சுமா? ஒண்ணு இல்ல 12 வயசுல கல்யாணம் என் வாழ்க்கையில போச்சு. நான் இப்ப ஒருத்தரோட இருக்கிறேன் மேடம். பசங்க உங்க கூட இல்லையா? ஒரு குறையில தாய்க்கு தப்புனாக என்ன பாத்துக்கிறாரு மேடம். அந்த ஆள் உடம்புல ஓடுற ரத்தம் 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து என்னை காப்பாத்தி, நான் நடு ரோட்ல நின்று ஒருவேளை சோறு யாரும் அக்கா தங்கச்சிக்கு போடல. எனக்கு ஒரு கந்து எடுத்து கொடுக்கல. நான் அப்படி அனாதையா இருந்து நான் வாழ்ந்த ஷூட்டிங்ல வேலை செஞ்சு பாத்திரம் தேய்ச்சி அப்படிலாம் வாழ்ந்தேன் மேடம். இதோ எம்ஜிஆர் சாகும்போது என் பிள்ளைய பெற்று அனாதையா விட்டுட்டு கட்டின துணியோட வந்தவா. தெரியும் அம்மாக்கு அவங்க பார்த்து வச்ச வாழ்க்கை தான். நான் இன்னைக்கு ஒருத்தரோட வாழ்ந்துக்கிறேன்னா அந்த வாழ்க்கை நீ கெடுத்துறிய வந்து ஏன்? ஐயோ நான் கெடுக்கமா, நீ வரவே வரவானா? அவருக்கு பசங்க இருக்கா? இல்ல,
அந்த வாழ்க்கையை நீ வந்து ஏன் கெடுத்துற? நான் அன்னைக்கு அனாதையா நிக்கும் போது யாரும் காப்பாத்தல இல்ல. ஏன் அதை கெடுக்குறாங்க அம்மா? வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு போனா, அங்க போன, இங்க போனா. அது எப்படிமா கெடுக்கறாங்க? காலையில அம்மா வந்து- என்னம்மா பண்ணுவாங்க? அவர் சொல்ல, நீ போகாத, நீ காலையில இந்த ஒரு டீயை போட்டு கூட குடுக்க மாட்டேன்டா, ஓடுறிய ஜெயிலுக்கு போனோம்னா ஒரு நாள் சண்டை போட்டுதுமா, நீ வரவானான்னு நான் கம்மனு போல போனா இப்படியே போயிடலாம் வைக்கிற வழி. அம்மா ஒரு புள்ளதான் பெத்தாங்களா? எல்லாரும் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் கூப்பிட்டு வச்சு நீங்க கூட்டிட்டு போறீங்களா அம்மாவை? நாளைக்கே கூட ரெடி. அப்புறம் என்னம்மா போயிருங்க. என்னம்மா பிரச்சனை? அங்க போனா என்ன பிரச்சனை? மருமக சண்டையா? மருமக சண்டை வரும் போங்க, அது எல்லாம் நிலையா இருக்காது. என்னன்னா ஒரு பேச்சுக்கினே இருக்கும், தாங்க முடியாது. நம்ம ஊசியால குத்த மாதிரியா இருக்கும். சின்ன பொண்ணுதான் நல்லா பாக்கும். பிள்ளை என்ன பிள்ளைங்க சொன்னா கோச்சுக்கும். பொண்ணுங்களதான் வாட்டி வதன எடுப்பாங்க. உன்ன கூட வாட்டி வதன எடுக்கல. இன்னொரு பிள்ளை இருக்கிறா மேடம். இரு வந்தியா பாத்தியா நம்ம ஒரு நிலைமை எப்படி இருக்குது? நிலைமையை கேட்டு நான் என்ன 1000 2000 மடியிலயா கட்டின்னு இருக்கிறேன்? எடுத்து சொல்றேன், ஒரு 150 கொடுக்கணும். இருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். அம்மாவை பாத்துக்கிறதுக்கான பைசா ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி நாங்க குடுக்கறோம். நீங்க யாரை வச்சுக்கிறீங்க அம்மாவை? அவங்களே முடிவு பண்ணிட்டோம். அம்மாவுக்கு யாரு சொந்த உண்டானவங்கன்னா அவங்க தான் பார்க்கணும். என்கிட்ட இருந்தா தாங்கம்மா பெட்டர். அவங்களுக்கு வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆளுக்கு மாசம் எதுனா அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஆக்கி போடுவாங்க. என்ன புள்ள அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கான், அவங்க இறந்தா கூட எனக்கு தகவல் சொல்லக்கூடாது. சின்ன புள்ள இல்ல, நடுப்புள்ள என்கிட்ட சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. ஆனா 4.5 லட்சம் பணம் வாங்கினா. இப்ப கூட சமீபத்துல 2 லட்சம் ரூபாய் வாங்கினா. பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்து சொல்லிதானே அவனும் இங்க போட்டிருந்தாங்க, அதை கைட்டி கொடுத்தாங்க. இப்போ அதுக்கும் நான் சொன்னேன், நான் கூட இருந்து பாக்குறவங்களுக்கு எனக்கு இந்த பால் வாங்க கூட 10 ரூபா தரமாட்டேன், அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறீங்கன்னா நல்லா இருக்கட்டும்மா. இப்போ ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு பிளாக்மெயில் பண்றான் அவங்கள. 1500 ரூபாய் இப்போ இருக்கிற வீட்டை வித்து கொடு அப்படின்றான் மேடம். இப்ப இருக்கிற குடிசை அது வாங்கினாங்க அவங்க முடிவு பண்ணிட்ட போனா இது எனக்கு கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு கொடுக்க யாருக்குமே 10 காசு இதுல கிடையாது. இந்த 3 பசங்களுக்கு தான் வீடு. இப்போ நல்லா வயசுக்கு வந்து இருக்குது. ஒண்ணு பொண்ணு பெருசாகி போச்சு, ஒரு பொண்ணு ஒரு 3 பேரு. அவங்க யார் சொல்றாங்க தெரியுமா மேடம்? இந்த ஜெயில இருக்கானே அவ பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை விட்டு போயிருக்கா. விட்டு போய் சேர்த்துட்டா. தாய்க்கே இந்த நிலைமையா இருக்க. அதனால வந்து அந்த வீட்டை, நான் இருக்கிற வீட்டை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. 45,000 செலவு பண்ணி நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்ப போய் ஏன்னா அந்த பிள்ளைங்க நாளைக்கு கேட்டாங்களா? அனாதையா அதை பத்தி யாரு கேட்கல. அது சொத்து பத்தி யாருமே பேசல. சும்மா சொன்னேன். அதை பத்தி அம்மா கிட்ட சொன்னேன், நானு சொன்னேன். அந்த அம்மா யாருன்னா கேட்டாங்க. அதுல வந்து இந்த பையன் தான் செல்வராஜ்ன்றவரும் இன்னும் இருக்கிறவங்க 3 பிள்ளைங்களை கேட்டிருப்பாங்கன்னு கேட்டாரு ஒருத்தர். பணம் கொடு, எனக்கும் பாகஸ்தான் தானே, நான் தான் புள்ள தானே அனு கேட்டதா இந்த அம்மா எனக்கு சொல்ல வந்தாங்க. என் காதுல போடாதம்மா, உன்னையும் ஆச்சு உன்னுடைய பிள்ளைங்களாச்சு நான் அந்த மருமவ மேடம் ஒரு வேளை ஒரு தண்ணி கூட இந்தான்னு குடுக்கறது கிடையாது மேடம். பாத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏலம் போடுறீங்க, மருமக எங்க பாப்பாங்க. என் அண்ணன் தம்பி வீட்டுக்கே நாங்க போறது இல்ல. போனா இன்னி வரைக்கும் போய் ஒரு துணி இல்ல ஒரு ஜாக்கெட் இல்லன்னு கேட்டது கிடையாது எந்த அண்ணன் தம்பியும். நாங்க போறது கிடையாது. அவர் பாத்துக்கிறேன்னு தானே சொல்றாருமா. நீ போயிடு, வீடு அவர் பேருக்கு எழுதிட்டு இல்ல, நீ போயிடு அவர்கிட்ட. வரப்பல 100 200 கொடுத்துட்டு வரோம், அவர்கிட்டயே கொடுக்குறோம். அவரே உனக்கு சாப்பாடு போடுவாரு, துணிமணி துவைச்சு கொடுப்பாரு. மாசம் வந்து காசு வாங்கிக்கோ, கிட்ட இருக்கிற எல்லா வசதியும் இருக்குதுல்ல, வந்துரு. யாரும் ஒண்ணும் என்ன சொல்ல போறது. அவர் கையிலேயே நான் மாசத்துல 200 300 என் கையில கட்டின காசு. நானும் கூலி வேலை தான் எம்மா செய்யறேன், நானும் கொடுக்குறேன் மேடம். நானும் ஒன்னும் வந்து எல்லாரையும் செங்கம்மா கூட போறீங்களா? பெரியவரோட போறீங்களா? பக்கத்து ரூம் ஒண்ணா உனக்கு காலி பண்ணிடுறேன், அதுல இருந்து காலி பண்ணுவேன். அப்படி என்ன இப்படி போடுறாங்க? இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படி முடிவு பண்ணி மூடு பாடா போதே அப்படின்னு சொல்லி யாருமே இல்லன்னு சீல் போட்டு போயிடுவானே. யாரும் இல்லன்னு வீடு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீ வந்து அவன் வந்து பிற்பாடு இன்னொரு 5 மாசத்துல வரப்போறான். அவன் வீட்டுல அவன் இருக்க போறான். நீ போய் அண்ணன் வீட்டுல இரு. ஏதோ ஆளுக்கு கொஞ்சம் கையில கச்சதை கொடுக்குறோம், அதை வச்சு அவரு கொஞ்சம் பாத்துக்குவாரு, ஆக்கி போடுவாங்க, சாப்பிட்டுட்டு. கொடுக்கறது தின்னுட்டா நாளைக்கு பின்காலத்துல அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் யார் பண்றது? அந்த பணத்தை ஒரு இடத்துல சேமிப்பு பண்ணணும். சாப்பாடு என்னுடைய உழைப்புல போட்டுடுறேன், பின்னாடி ஏதாவது ஒண்ணு அசந்தாரம் நடந்தா அதுக்கு யாரு பணம் வைக்கிறது?
செத்தா கொண்டா பணம் வரும். அதுதானே மெயின். சோறு என்னோட உழைப்பு இருக்கும் போது பாருங்கம்மா, சாகரத்தை பத்தி பேசுறீங்க. இல்ல இல்ல அவங்க சொல்லுனாங்க. அது நான் சொல்றதுதான். பணத்தை சேஃப்டி பண்ணணும். அவங்களுக்கு 10 ரூபா எடுத்து வைக்கணும். நம்ம உழைச்சி நம்ம சாப்பாடு போட்டுடலாம். நம்ம சாப்பிட்டா அவங்களும் சாப்பிட போறாங்க. அந்த காலத்துல படின்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் சுமாரா படிச்சேன். இந்த 2 பேரு நடந்து முடிஞ்சு போன கதெல்லாம் பேசுற. இப்ப சாவ சொல்ல எந்த பேச்சு பேசணும் அது பேச சொல்லுவா. யாரு சாக சொல்ல? அந்த அம்மா அத நீங்க சொல்ல முடியாது. யார் எப்ப சாகணும்னு அவர் முடிவு பண்ணதான். என்ன பேசுறீங்க? அம்மா உயிரோட உட்கார்ந்து இருக்கும்போது சாகரத்தை பத்தி நடக்கிற பத்தி கதையை பேசாது. எப்ப போ நடந்து போன அவர் படிக்க சொன்னா படிக்கல. இப்ப அந்த கதையா பேச சொன்னாங்க. உங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு. வீட விட மாட்டீங்க, வீட்டு சாமான் கெட்டு போயிடும், வாடகைக்கு விட மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாம் வேலையெல்லாம் விட்டு குடும்பத்தை எல்லாம் விட்டு உங்க கூட வந்து உட்காருவா? என் கூட உட்கார வேணாம். எப்பன்னா வந்து எட்டி எப்படி இருக்கிறமா உன் நிலவரம். ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க தனி அந்த வீட்டுல இருந்தீங்கன்னா யாருக்குமே நிம்மதி இருக்காது. உங்க பையன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, அந்த வீடு என்னங்க பண்ணலாம்? வீடு வாடகைக்கு தான் விடணும். அப்புறம் சாமான் நிறைய இருக்கு. சாமான் அதான் வேற. எவ்வளவு சாமான் இருக்கு? துணிமணி எவ்வளவு சாமான் இருக்கு? பிளாஸ்டிக் பகுதி அது இது. எப்பன்னா ஒரு ஆட்டோல போற அளவுக்கு இருக்கா, லாரியில போற அளவுக்கு இருக்கா? ஒரு ஆட்டோல போறது. அத வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. இன்னும் 2 மாசத்துல வர போறான். எதுக்கு இதுக்கு அலையுதுன்னா அதுதான். இப்ப பையன் வந்தா எப்படி இருக்கிற உன் நிலவரம்? இப்ப நீ 2 வாரம் ஆச்சு வந்தியா வர்றேன்னு போய் வந்தியா அப்படின்னா நான் ஒரு எப்படி இருக்கிறமா? ஆமா, ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்க காலம் மாதிரி கிடையாது இந்த காலம். எல்லாருக்கும் போராட்டமா இருக்கு. அவங்க வாழ்க்கை, பசங்களை பாக்குறது, அதெல்லாம் போராட்டமா இருக்கு. அப்ப நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்க பாத்துக்க மாட்டேன்னு சொல்லல. நான் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன இப்ப நீங்க கட்டி காக்க முடியுமா அந்த வீட்டுல இந்த 70 வயசுல? காக்க முடியாது. அப்புறம் என்னால வாடகைக்கு விடுங்க, அங்க போய் இருங்க. அப்புறம் வாடகைக்கு விட்டு மாசம் 1000 ரூபாய் கொடு சாப்பாட்டுக்கு அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நான் அவங்கள கேட்கறதே இல்லை. நம்ம கொடுத்தா போதும்டான்னு நான் இருக்கேன். எல்லாரும் பிள்ளைங்களை கிட்ட வந்து உக்காந்துக்கணும். எல்லாரும் உட்கார சொல்லலாம்னு. வேற எப்படிதான் சொல்றேன்? 10 நாள் ஒரு வாரம் பொறுத்து உன் நிலவரம் எப்படி இது ஏதுமா சாக்கனியா ஆக்கலையா அம்மா அந்த ஊர்ல சொல்லக்கூடாதா? அம்மா உங்க கிராமத்துல பக்கத்துலயே இருப்பீங்க. வேலைக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாம். சிட்டிக்குள்ள அப்படி முடியாதுமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. ஆமா இருக்கட்டும். டெய்லி வந்து பாக்க முடியுமா? டெய்லி நான் வர சொல்ல. வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு வாரம் வர மாட்டியா? அப்படியே பாக்க மாட்டியா? அவ சத்தா தூக்கி போட்டுடலாம். எப்படின்னா கிடக்கட்டும். நீங்க போய் பாருங்களேன் வாரத்துல ஒரு நாளைக்கு. நான் போய் உங்களுக்கு எப்போ பிரச்சனைதாம்மா? இல்லம்மா, அங்க வீட்டுல அவுத்து வச்சு துணியில துவைக்கணும் இல்ல, வாரம் ஃபுல்லா வேலை பார்க்கறது இல்ல, அதெல்லாம் துவைக்கணும். நீங்க மட்டும் தான் துணி துவைச்சு போடுறீங்க, மத்த எல்லாம் துவைக்காம தான் போடுறோம். போலாமா? ஏமா நீ வேலை இல்லாத இருக்க, போய் பாக்கணும். ஆட்டோ புடிச்சு வா, ஆட்டோல வா, காசு தரேன். ஆட்டோல வா. ஆட்டோல ஏறி உட்கார்றது கூட கஷ்டமாக்குதா? என்னதான் பண்ணுமோ தெரியாது. பஸ் ஏறாது, ஆட்டோல நம்ம கேக்குறதே சாப்பிடணும்ல. ஏமா நான் கண்ணுல காட்டாது. அதுலதான் நான் ஒரு நாள் வாங்கி கொடுத்தேன். இல்லம்மா, நீ பங்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட உங்ககிட்ட நாங்க காசு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வாங்கி கொடுக்குறேன். எப்படி போகுதுன்னே தெரியல. எப்படி போகுதா? வீட்டு வாடகை கட்டணுமா? சொல்றேன். வீட்டு வாடகை கட்டணுமா? 650 ரூபாய் கட்டணும் 2 வீட்டுக்கு. அவன் வீட்டுக்கு நீ ஏமா கட்டுற? அப்ப அவன் பணம் நம்ம 300 ரூபாய் தொண்டுறேன். கட்டவானா? ஏமா இவ்வளவு காசு வருதுன்னு சொல்லி அவன் கேட்க மாட்டான். திருப்பி அந்த பதில் கேள்விக்கு 10 ரூபாய் பால் கூட தர மாட்டாங்க மேடம். ஆமா 10 ரூபாய் 1000 ரூபாய் போருமாமா உங்களுக்கு பென்ஷன்? 1000 ரூபாய் போருமா? வாடகை 3300 ரூபாய் வருது. அதுதான் எடுத்துக்கிறேன். அது வந்து அவன் வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு அவனுக்கு ஜெயிலுக்கு பணம் அனுப்புறான்றியே. நீ பணம் அனுப்பணும். மாசம் 3000 ரூபாய் அனுப்புறேன். 200 ரூபாய். இந்த அம்மா அதுலயே இருக்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, 450 ரூபாய். 3300 ரூபாய் இருந்ததுமா. அம்மா அதெல்லாம் குடுக்குற நான் ஒருத்தி செய்யாதவதாம்மா. பேசாம அம்மா என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. என்ன திட்டியோ திட்டு. வாங்கம்மா, சரி நான் கூட்டிட்டு போறேன். அத பத்தி நான் கவலையே படல. எல்லாம் கடவுள் கிட்ட ஒப்படைச்சேன். மருமக ஒரே ஒரு வார்த்தை, சின்ன பொண்ணுதான், 18 வயசு முடிஞ்சு 19 தான் நடக்குது அவளுக்கு.
எவ்வளோ SLC வரைக்கும் நிறைய படிச்சிருக்குது அந்த பொண்ணு. சின்ன பொண்ணா இருந்தா நான் சொல்லிச்சு, அத்தை உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு தான் அத்தை சம்பந்தம், உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அத்தை. இது எப்போ நீங்க போக வேண்டியது பார்க்க வேண்டியது. இப்ப நான் சாப்பாடு போடலன்னு நீங்க என்னையும் எங்க வீட்டுக்காரே திட்டலாம் அடிக்கலாம், அது பிள்ளைங்களுக்கு தான் அர்த்தம் அத்தைன்னு சொல்லிச்சு. அது ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொல்லிச்சு. சித்தி வீட்டுக்கு போலாம் வரலாம் நீங்க. அப்ப இதே சொன்னா அம்மாவோட சொத்துக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, பொண்ணுக்கெல்லாம் வரனே பாத்துக்கிறேன் போறேன். ஆணு பொண்ணெல்லாம் வித்தியாசம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் உரிமையும் இருக்கு, அம்மா பாத்துக்கிறது கடமையும் இருக்கு. சரிம்மா, வீடு வாசல் குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு எங்க அம்மா இப்ப யார் அம்மாவை கூட்டிட்டு போறீங்க? தயவு செஞ்சு பெரியவங்க வந்து சொத்தை வித்துடாதீங்க. நம்ம சாகிறது வரைக்கும் சொத்து நம்ம கையில இருக்கணும். நம்ம கையில காசு இருந்து சொத்து இருந்தாதான் மதிப்பு. அதுல சந்தேகமே கிடையாது. 50 வாட்டி வருவாங்க வீட்டுல, மாலை போட்டுக்கிறாங்க பசங்க கேக்குறாங்களே, அனுபவிக்கிறதுக்கு நம்ம கண்ணு கொண்டு அடி பாக்குறோம். நான் வித்து குடுத்துட்டோமோ போச்சு, அதுதான் உண்மை. ஆனா நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, பசங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். போடுறோம் சாப்பிடுறோம், ஐயோ ஜெயில இருக்கிறானு ஜெயில, இதுவேவா சொல்லுவ. 24 மணி நேரம் அதே பேசிட்டாமா. வந்தா இப்ப கல்யாணம் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு. உங்க பையனும் பொண்ணையும் பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? எங்க பசங்க கிட்ட நாங்க பேச மாட்டோம், நாங்க அவ்வளவா பேசி வச்சுக்க மாட்டோம். அவர் அவ்வளவா பேச மாட்டேன். என்ன போ, இந்த வேலைக்கு போறேன் நீ பாத்துக்கணும். சரி, நான் பாட்டுல உக்காந்துப்பேன், அவ்வளவுதான். சோறு எடுத்தாரானா சும்மா சாப்பிடுமா, ஒரு கஷ்டம் இல்ல, உனக்கு நிம்மதி இருக்குது. ரொம்ப கஷ்டத்தை வச்சுட்டு போயிட்டேன், நல்லா இருந்தா இல்ல இப்ப இருக்கிற சுகம் வந்தா இருக்க முடியாது. நீ அந்த எண்ணம் மற்றவங்க அந்த மாதிரி ஒரு சித்திரவதை போடணும். பையன் அப்படியாப்பட்டவன். அவன் வந்து ரொம்ப தண்ணி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு புகை போட்டுட்டு வீடெல்லாம் சண்டை போட்டுக்கணும், ராத்திரியும் பகலும் இது சண்டை போடுவான். ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, இப்ப இருக்கிற நிம்மதி அப்ப இருக்காது. கண்டிப்பா அதே வார்த்தை நான் வந்து இங்க சொல்லலன்னா இந்த அம்மாக்களுக்கு ஒரு பிரச்சனை கடைசி புள்ள. அதுதான் நீங்களே செல்லம் கொடுத்து நீங்களே கெடுத்துட்டீங்க. இப்ப என்கிட்ட 10 நாள் இருந்தாலும் அவன் 10 நாள்ல இவங்க காலிதான். பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்க அவங்கள நல்லதே நினை, உன் பிள்ளைக்கு நல்லதே கிடைக்கும். எங்களுக்கு தேவையில்ல இது வரத்துக்கு, உன்னையாச்சு உன் பிள்ளையாச்சு 3 பிள்ளைங்கிறாங்கல்ல, போ. ஏன் வந்தாப்பா? அப்ப நீ ஏன் சொல்லி அனுப்புன? சொல்லி அனுப்புன கூப்பிட்டேன் நான் எதுக்கு சொல்லி அனுப்புனா வந்தேன், நான் மரியாதைக்காக வந்தேன். நான் வரமாட்டேன், மரியாதை தேவையில்ல சொல்லி நான் அங்கேயே சொல்லிட்டு இருப்பேன். மரியாதைக்கோசம் வந்தேன் நான். அவங்க 2 வாட்டி வந்தாங்க, அப்போ 3 வாட்டி போன் பண்ணாரு அவரு. 3 வாட்டி போன் பண்ணாரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போன் பண்ணாரு. அவங்க தேடி எங்க கண்டுபிடிப்பாங்க? 3 வாட்டி போன் பண்ண வச்சு தான் வந்தேன். மெட்ராஸ்ல இருக்கவங்களே தேடி கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கிறது. இந்த வச்சிருந்தா மனுஷன் அங்க உயிரோட வாழ மாட்டான். ஆமா, நீ அப்ப நான் சொல்ல 3 நாளைக்கு வந்தியா? நோட்டு மட்டும் கொடுங்க, வாங்கிக்குவாங்க, பத்திரமா வச்சுக்குவாங்க. சரி குடுக்குறியோ குடுக்குறியோ. 150 வடபாடி வீடு கட்டிங்க குடும்பம் இருப்பாங்க. வடபாடி அடி நான் என்ன மார்க்கெட் ரேட் போதே எடுத்துக்கோன்னு சொன்னேன்டி நானு. மார்க்கெட் ரேட் போதே எடுத்துக்கோ. அந்த பணம் எங்க? நான் கொடுத்த முதல்ல கொடுத்த பணம் நீங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில உள்ள சண்டையில அப்புறமா வச்சீங்க. அம்மாவுக்கு என்ன வழி? ஐயா நீங்க வட சும்மா வச்சா இதே வாங்கினு ஜெயில பணம் கட்டிட்டு இதே லக்கிலான்னு பாக்குறியா? நீதான் அவ்வளவு அறிவாளி மித்தவன முட்டாளா? அதான் பணம் கூட ஓடி போனவ. அதான் நான் ஓடி போட்டேன். ஏன்டி எங்க இது பண்ற? அதாண்டி ஓடிடுறாங்க. அடியாருக்கு நீதான் ஓடிடுறா, நான் வரலையே. உன் வீட்டு வாசிப்படி மெச்சன்னு கேளுடி. எங்க வீட்டுக்கார செத்து 4 வருஷம் ஆச்சுமா. இவ முகத்தை பஸ் ஸ்டாண்ட்ல கூட நின்னுந்தா, பஸ் ஸ்டாண்ட்ல கூட நின்னுந்தா சைதாப்பேட்டை. நான் பேசலையே, நான் பேச மாட்டேன். அதெல்லாம் பேசுறது அதெல்லாம் வேண்டாம். அம்மா ஓடி போனமா, அம்மா எந்த இது கிடையாது. இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கையில வயசாகுது, கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? பேசாம இருக்க. நான் யார் வீட்டுக்கு போறதே கிடையாது. என் வீடு இன்னமோ நான் இன்னமோ அடிச்சாலும் வெட்டாலாங்கதான் சாவுறேன். யார் வீட்டுக்கு? சரி, இத பாருங்க அம்மா, 15 நாள் அவர் வீட்டுல போயிருங்க, 15 நாள் உங்க வீட்டுல இருங்க. அவ்வளவுதான், வேற நீ எங்கேயும் இருக்க முடியாது. ஏன்னா உனக்கும் அதுக்கும் பக்கம். வடபழனி MMD என்ன 2 ஸ்டாப். என்னம்மா என்ன அழுவுறீங்க? அப்படிதான் இருந்துக்கணும்.
கொடுத்துட்டு பின்னால அழுவ இவங்க மாசம் கொண்டாத காசு கொண்டாந்து கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைன்னா நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். நான் செத்த பின்னால எடுத்துக்கோங்கன்னு ஒரு தண்டை இல்ல. இப்ப என்னமா நினைச்சது சாப்பிடுவேன், ஆஸ்பத்திரி செலவு வச்சுக்குவேன். உன்னை 10 பைசா கேட்க மாட்டேன் நானு. இப்ப என்ன பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. சொல்லு. ஆமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் முடிஞ்சு போச்சு. இப்ப உங்க பையனோட போறீங்களா? பையனோட தான் போகணும். போறீங்களா? போறேமா. இது பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லவா, கேப்பீங்களா? நிம்மதியா கூழோ கஞ்சியோ சாப்பிட்டுட்டு பேசாம இருங்க, பேசாம இருங்க. ஆள் சிகப்பாகிறேன், சிகப்பு தோலை போடுங்க தான் நடவடிக்கை சரீரம் தேர்த்த. நானு அங்க கேட்க வேண்டியது இல்ல, அங்க ருஸ்தம் போடுறது இல்ல. நீ அது பேசுறதுக்கு ஆளு கிடையாது. என்ன ஏன் சொன்னா? என்ன ஏன் சொன்னா? என்ன எதுக்கு சொல்லணும்? என்ன எதுக்கு சொல்லணும்? ஏய், நீ செஞ்சது என்ன எதுக்கு சொல்லணும்? என்ன எதுக்கு சொல்லணும்? என்ன எதுக்கு சொல்லணும்? நான் ஓடி போனவள ஏன் இவங்க புள்ளையும் அவங்க புள்ளையும் எல்லாம் ஆட்டோ வச்சுக்கின்னு வந்து என்ன கலாட்டா பண்ணி என்ன சாவடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க மேடம். ஆனா என் சாவுக்கு காரணம் இவங்க 2 பேர் தான். நிஜமா மேடம், அது உண்மை. அது எப்பயோ கொண்டாந்தா மாட்டாரு. அங்க பெண்ணூர்ல கொஞ்சம் பேசாம இருமா. நீ கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காரு. சாவுக்கு காரணம் சாவுக்கு காரணம். அவதானே எல்லாம் பாக்குற, பேச்சு பேசுற, அறிவில்லாத பேசுற. அறிவில்லாத அவ சின்ன குழந்தை. அவளுக்கு அறிவு இல்லையா? எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? அவளுக்கு சின்ன குழந்தையா? இங்க இருக்கிறதுக்கு 10 ரூபாய். நீங்க கிளம்புங்க. அங்க வந்துரு இருந்துக்குவ. இவங்க எது கொடுக்குறாங்களோ வாங்கி வச்சுக்கோ. உங்க செலவுக்கு சாப்பாடு விஷயம் நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி கவலை இல்லை. அதான் என்னால சொல்ல முடியும். ஒரு நடுப்புள்ள மனைவி ஒரு நாள் கூட ஒரு புடவை துவைச்சு கொடுக்கறது இல்ல, ஒரே போட்டது இல்லைன்னா ஒரு நாளைக்கு அவங்க அம்மாவை தான் பாக்குது. அம்மாவை தான் இப்ப நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கல்ல, நீங்க யாராவது பாத்துங்க. அது அவர்தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. என்னமா பேச்சு? 10 பேர் போறதா 10 பேர் ஒரு பேச்சு பேசுறது என்னமா பண்ண முடியும்? அவங்க பாக்கலன்னா பாசம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்து வராதுமா, அவங்களுக்காவே வரணும். நான் பாக்கவே இல்லன்னு தான் உங்ககிட்ட சொன்னாங்களா? யாரு? பரவாயில்ல, கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லவே ஒரு சின்ன விஷயம் உங்களை மட்டும் சொல்லவே இல்லையே. இவங்க எப்பவுமே அப்படிதான் ஏமா பேசுறாங்க. இவங்க வாங்கலையா? அது இவங்க வந்துட்டு ஒரு புடிமானமா பேச மாட்டேன்றாங்க. பணம் இல்லன்னு என்கிட்ட இல்ல. சரி, நீங்க ஒரு விஷயம் பண்ணலாமே. இல்லன்னு சொல்லாது. உங்க கடமைன்னு போறமா, நீ வந்து எங்கக்கு வீடு ரேஷனுக்கு என்னை இட்டுன்னு போ, நான் வேலை வெட்டிக்கு தான் நான் போயிட்டு வருவேன். அங்க போயிட்டும் போ, இங்கிட்டும் போனா பஸ்ல ஏத்தி நான் ட்ரெயின்ல போறவோ. நீ தப்பி தவறி ட்ரெயின்ல விழுந்துட்டா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது, அதுவும் சொல்லிட்டேன். ட்ரெயின் வந்து 10 நிமிஷம் நிக்கிறான், ரோட்ல ஏறி பெருங்குடியில இறங்கணும். நான் பெருங்குடியில இருக்கிறேன். இவங்க வந்து நாடிக்கடன் டிராவல்ஸ் பண்ண முடியாது, காலை மாலை எல்லாம். நான் வந்து காத்தால போனா சாயங்காலம் தான் வருவேன். ஏதோ என் கையில கடிச்சு நான் கஞ்சியை கூட காய்ச்சி வச்சுட்டு போறேன். சாப்பிட்றதா இருந்தா அங்கேயே இருக்கணும். நீ விதவி பணம் வாங்க வரக்கூடாது, வீடு வந்து பார்க்க கூடாது, ரேஷன் வாங்க கூடாது. அதுக்கு தான் நானு இதெல்லாம் தொல்லை உனக்கு. நம்ம இதெல்லாம் முடிவு எடுத்தது தானே நீ பேசுவா. நான் இட்டுன்னு போறேன். அந்த குமரன் காலையில நடந்து வந்தாலே வடபழனி வந்துடலாம். நீ 5 ரூபாய் குடி. இப்பதான் மீட்டர் போட்ட ஆட்டோ எங்க போனாலும் அது சொன்னா உனக்கு தெரியுமா, உனக்கு வருமான்றது. வாய் கீச்சு பேச அசிங்கமா இல்ல. கரண்ட் பில்லு கட்ட வேணா? கரண்ட் பில் எவ்வளவுமா? ஒன்ஸ் பேசுற மாதிரியே பசங்களும் இருக்காங்க பச்சா. 60 ரூபாய் 60 ரூபாய்மா வருது. அந்த அம்மா அப்படிதான் அசிங்கமா பேசுறாங்க. நான் அசிங்கமா பேசுறேன் பாருமா. போனா அவங்க யாரும் இல்லன்னு டிக் மார்க் போட்டு போறேன். வருஷத்துல புடவைங்களுக்கு பஞ்சம் கிடையாது. 100 ரூபாய் அப்படியே 50 ஹோட்டல்ல ஒரு நாள் ஆச்சு. உன் பொண்ணு நாஸ்டா வாங்கி கொடுத்துருப்பேன். ஹோட்டல்ல இட்டுன்னு போய் நல்ல நாஸ்டா சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுவும் என்ன கொடுத்தது? இப்போ வந்து எதுவும் கொடுக்கல. 10 ரூபாய் இட்லி வாங்கி கொடுத்துடா, 2 கிலோ அரிசி எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம்? மிச்சம் வரதெல்லாம் நீ தான் செலவு பாத்துக்கணும். என்னமா கொஞ்சம் தான் கொடுக்க முடியும்? என் குடும்பம் 2 கிலோ அரிசி எவ்வளவுமா? 60 ரூபாய். ஆமா, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா, அவங்க சைட்ல இருந்து அவங்களால முடிஞ்சது பண்றாங்க. நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா. அவள்தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் கேக்குறதே இல்ல. ஏமா வந்தா ஒரு கவர் பால் வாங்கி 10 ரூபாய் கொடுத்துடுவா. சரி, ஒரு விஷயம் நான் சொல்றேன். பையன் வீட்டுக்கு போறீங்களா? அங்கதாம்மா போனா. அங்கதான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. பம்பு கிட்ட வீடு, தண்ணி எடுக்க வேண்டியதில்ல, கிணறு இருக்குது. ஆமா, நீங்க கிளம்புங்கம்மா. எல்லா வசதியும் இருக்குது அவங்களுக்கு நம்ம வீட்டுல. முடிஞ்சு போய் பாருங்க அம்மாவை. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு நாள் வராதம்மா. நான் உனக்கேண்டா சோறு போடணுங்க. அதெல்லாம் நாங்க போறதே இல்லம்மா. யார் வீட்டு வாசப்படிக்கும் நம்ம போறதே கிடையாது. சரி, நீங்க சாப்பிட வேண்டாம், போய் பாத்துட்டு வாங்க. சரியா? அப்படி சொல்றாங்க இவங்க. எனக்கு ஜிஎஸ்டில போய் மாத்திரை வாங்கணும். கார்டு கொடுத்தா நாங்க போய் வாங்கிட்டு வரோம். அவள்தான். நீ ஒரு நாள் என்ன சொன்ன?
ஆஸ்பத்திரின்றதே என் பேச்சு எடுக்காதன்னா நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் கம்மன் நமக்கு அந்த கவுண்டர் தெரியாது, அதுதானே வந்தது. கவுண்டர் தெரியுது இல்லையா? கூட்டும் போய் காட்டு சீட் எடுத்து போய் கொடுத்தாலே இத்தனை நம்பர்னு சொல்லிக்கினே இருக்கிற போய்க்கினே இருக்க வேண்டிட்டேன். மாத்திரை தானே வாங்கிட்டு வந்து தரணும். அது ஒண்ணா நான் காலையில போயிட்டு 10 மணிக்கெல்லாம் வந்து எல்லாம் பாத்தீங்கப்பா. தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவன் டெய்லி தான் வந்து கூப்பிடுறான். ஒரு ஜீவனால இருக்கிறேன் நான். அதனால அந்த ஒரு ஜீவன் பாத்துட்டுனா காசை பாவேன்னு தான் 2 மூட்டை கட்டிக்கின்னு எங்க அண்ணா ஓடி வேண்டதுதான். எப்படியோ முடிவு எடு, ஏதோ ஒரு நல்ல முடிவாயிடு. இது நல்ல முடிவே. இது வேஸ்ட். பிள்ளைங்க பெத்ததே வேஸ்ட் தான். நம்ம தலை சாஞ்சா ஏதோ 4 ரூபாய் நம்மளுக்கு கொடுப்பாங்க. எங்கன்னா ரிச்சா வண்டி வச்சேன்னா 2 இட்லி வாங்கி கொடுப்பாங்க. சத்தியமா நினைச்சேன். சின்னவனும் நடுவுல வந்தான்னா என்கிட்ட உனக்கு எந்த வம்பும் கிடையாது. வயிற்றுக்கு 4 இட்லி போயிட்டு போறாரு அவர் சோறு, வேற ஒண்ணு இல்ல. கேட்கல இத பாருங்க, பாத்துப்பீங்களா கொஞ்சம் பாசம். அதெல்லாம் ஒண்ணும் என்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க. அவங்க வந்து என்கிட்ட 10 நாள் 15 நாள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு போயிடுவாங்க. இப்ப பாத்துப்பீங்களா? அது ஒண்ணும் கொஞ்சம் பாசமா இருப்பீங்களா? அம்மா என்னம்மா எப்படி இருக்க, உடம்பு எப்படி இருக்கு? எந்த தப்பும் அவங்க கேட்டிருக்கலாம். அம்மா ஏதாவது தேவையா நான் உனக்கு? தப்பாவே பேசுறது இல்ல. அவங்க மாதிரி தப்பு ஒண்ணும் பேசுறது இல்ல. ஏதோ இருந்தா 150 கொடுப்பான், இந்த போயிட்டு வரேன், அவ்வளவுதான். திரும்பி வருவேன்னு வரமாட்டேன். சரி கொஞ்சம் கண்ணு காணா பேச வேணாவா? பெத்த குடம்பு இந்த கண்ணு கேட்கலையே எனக்கு. சொல்லு. நீங்க ஒரு 5 நிமிஷம் வெளியா இருங்க. பாருங்க, இத கையில வச்சுங்க. சொன்ன கேளுங்க. பொண்ணு மாதிரி நினைச்சுங்க, உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. சரியா? தைரியமா இருங்கம்மா, நிம்மதியா இருங்க. உங்களுக்கு பெரிய பையன், நல்ல பையன், அவர் பாத்துக்கிறாரு. நீங்க அங்க போய் 15 நாள் இருங்க. இருக்கிற இடத்துல நிம்மதியா இருங்க. மத்தவங்களை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு கவலை இருக்கு தெரியும், பையன் ஜெயின்ல இருக்கான், அந்த கவலை இருக்குன்னு தெரியும். ஆனா அதை புலம்பிட்டே இருக்காதீங்க. சரியா? நிம்மதியா இருங்க. எங்களை எப்போவாது வந்து பார்க்கணும்னு தோணுட்டுன்னா சொல்லுங்க, வந்து கூட்டிட்டு வரோம். சரியா? ஜாகிரதையா இருங்க. வாங்கம்மா போலாம், வாங்க வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஆதங்கம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம விடலாமா? பெத்தவங்களை பாத்துக்க வேண்டாமா? அது நம்ம கடமை இல்லையா? அவங்க காசு கொடுத்தாங்களோ சொத்து வச்சாங்களோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்கள பாத்துக்கிறது என்ன பார்க்க வேண்டியது இல்ல. ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல வார்த்தை, அம்மா நல்லா இருக்கீங்களா, அதுதான் நான் கேக்குறேன். பாக்கும்போது நீ அந்த பையனுக்கு அதை கொடுத்த, நீ அந்த பொண்ணுக்கு அதை கொடுத்த, நம்ம செய்யும் போது அவங்க எல்லாம் வந்து பாக்கலாமே. இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? பெத்தவங்களை பாத்துக்க முடியறது ஒரு பெரும் பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.